ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆனால் நீங்கள் போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? அங்கே இருக்கிற சாதாரண அரிசி என்பது மக்கள் பெரும்பாலாக பயன்படுத்தவில்லை என்பதுதான். தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறார் சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. இப்போ ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த இடத்துல தான் உட்கார்ந்தார். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த பொது விநியோக திட்டத்தில் உங்கள் ஆட்சியில் அரிசி சரின்னு எங்கேயாவது ஒரு நாளாவது கேள்வி கேட்டிருப்பாரா? அதுவும் இல்லை. ஏதோ ஏன் சொல்றாருன்னு சொல்றேன். கழக ஆட்சியை பொறுத்தளவிற்கு பொது விநியோக திட்டம் சிறப்பாக இருப்பது என்று பத்திரிகை இல்லை, இந்தியன் பத்திரிகையும் ஹிந்து பத்திரிகையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் ஆர்டிகல் எழுதாங்க. என்ன தெரியுங்களா? கழக ஆட்சியில பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக இருக்கு என்று சொல்லி தன்வீர் பண்டாரி, தீபக் வர்மா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாராட்டி அந்த செய்தி வந்தது. ஒன்று. இது மெத்தேட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ரேஷன் கடைக்கு வருகிற அரிசி எப்படி கேட்டா, தமிழ்நாட்டில் நம்ம நெல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அந்த நெல்லை பர்ச்சேஸ் பண்றதை அரிசியாக்கி அது ஈடு செய்து விட்டு எஞ்சி இருக்கிற அரிசி எங்கிருந்து கொடுக்கறாங்கன்னா மத்திய அரசாங்க தொகுப்புத்திலிருந்து அரிசி தராங்க. அது சத்தீஸ்கர்ல இருந்து வரும், பஞ்சாப்ல இருந்து வரும், ஆந்திராவில இருந்து வரும். ஒரு முறை நம்ம அவை முன்னவர் சொன்னதை போல அரிசி பழுப்பு நிறத்தில் இருந்தது. அது சத்தீஸ்கர்ல இருந்து வர்ற அரிசி. ரேஷன் கடையில் இதை பத்தி ஒரு செய்தி வந்த உடனே முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ரேஷன் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, நாளைக்கே அதெல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கன்னாரு. என்ன விஷயம்? இது சத்தீஸ்கர்ல வந்த அரிசி அப்படின்னு உடனே மத்திய தொகுப்பில் இருக்கிற உணவுத்துறையை சந்தித்து, உணவு அமைச்சரவை சந்தித்து, எங்களுக்கு இனிமேல் சத்தீஸ்கர் அரிசி தேவையில்லை, பஞ்சாப் அரிசியும் ஆந்திரா அரிசியும் தான் வர வேண்டும் என்று ஆணை பெற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து அரிசி கொடுக்கப்பட்டது. இதுதான் உண்மையான வரலாறு. இதுதான் உண்மையான வரலாறு. அடுத்து எங்களுடைய அண்ணர் மு.க. ஸ்டாலின் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணிக்கு ஒரு ஆர்டர் போட்டு, நீங்க உள்ளூர்ல அரிசி நெல் பர்ச்சேஸ் பண்றீங்க, நாம இது ஈடு செய்தாதான் மீதி அரிசி தருவாங்க. இந்த அரிசி எப்படி இருக்கும்னு கேட்டா, தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ற அரிசி கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருக்கும், என்ன மாதிரி கொஞ்சம் கருப்பா இருக்கும், உங்களை மாதிரி சிகப்பா இருக்காது. அதனால அதுக்கு என்ன ஆர்டர் போட்டார் தெரியுங்களா? வெளிநாட்டு ஜெர்மனா இருக்கலாம், இல்ல உள்நாட்டில் இருக்கலாம், கலர் சாற்றை ஒன்னொன்னு நீங்க வாங்கி ஒரு மில்லுலையும் வச்சு அதை வெளுமையாக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்குது. ஆனா நீங்க போய் ஒரு சீனியர் சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் கொச்சைப்படுத்தலாமா? ஏழைகள் வாங்கி சாப்பிடுகிற அரிசியை அது ஆடு மாடு தான் தின்றாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் குறிப்பிட்டது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் ரேஷன் அரிசி என்பது ஒரு வரலாற்றில் இடம்பெற்ற ஒன்றுதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ரேஷன் அரிசி எல்லோரும் பெற வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். அதிலே அங்கே இருக்கிற சாதாரண அரிசி என்பது மக்கள் பெரும்பாலாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை நிலை. எல்லோரும் நீங்களே வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட நிலை தான் இருக்கிறது. அண்ணன் மட்டுமன்றம் சொன்னீர்கள், சர்க்கரை நோய் இருக்கிறது, மருத்துவர் சொன்னார், ஆகவே ரேஷன் அரிசியை நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் சொன்னார்கள். அப்படி இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆகவே மாண்பு உறுப்பினர் அவர்கள், நாங்கள் சன்ன ரகத்தை கொண்டு வர வேண்டும், அதைத்தான் முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும். ரேஷன் கடையிலே வாங்குற இல்ல பெரும்பாலான மக்கள் அந்த குறைகளை விடலாங்க. இல்ல இல்ல ஆடு இல்ல 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 நான் சொல்லிடுறேன், சொல்லி முடித்த இருங்க, நான் ஒன்னு சொல்லிடுறேங்க, நான் ஒன்னு சொல்லிடுறேன். இல்ல ஆடு மாடுகள் என்று உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல ஆடு இருங்க, இருங்க. சில பேர் தரமில்லாத அரிசி வருகிற போது சில பேர் அதை பயன்படுத்தினார் என்று எங்களுடைய எல்லாம் தகவல் வந்திருக்கிறது. ஆகவே சில பேர் அதை அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க கிராமத்திலே. அது போன்ற நிலையில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் சன்னரக அரிசி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து, அதற்காகத்தான் தொகையை இன்றைக்கு உயர்த்தி கொடுத்து மக்களிடத்தை அதை ஊக்கப்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம்.